சாவித்திரி தாமரை முகத்துல கரிய பூசி தமிழ்ச்செல்வி மொய் விருந்துல ஜெயிச்சு காட்டினா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி பக்கம் விருந்தெல்லாம் தடபுடலாவே நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க சாவித்திரி கிட்டயோ ராஜாங்க இருந்துகிட்டு, ஏ சாவித்திரி, என்ன இன்னுமா கடை வந்துகிட்டு இருக்கு? என்னமோ ரொம்ப நேரமா அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. எவ்வளவு நேரமா வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இன்னும் என்னதான் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு எங்க ராஜாங்கம் ரொம்ப கோவத்தோட சாவித்திரி கிட்ட கேட்க, அண்ணே இப்பதானே ஃபோன் பண்ணேன், இதோ வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்க நீயும். எம்புட்டு நேரமா நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறது. வேலை வேலைக்கு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டாவா அப்படின்னு அங்க அப்பத்தாவும் பேசிக்கிட்டு இருக்க. அம்மா கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. நான் என்ன அமைதியாவா இருந்துகிட்டு இருக்கேன்? இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இதோ வரேன் அதோ வரேன்னு இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏ தாமரை, இன்னொரு தடவை அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு அப்படின்னு சாவித்திரியுமே இங்க கோவத்தோட டென்ஷனோட இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கருப்புமே இங்க செல்லப்பாண்டி கிட்ட, இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க வேற கடை வந்துடுச்சுன்னா கண்டிப்பா விருந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறத தடுக்கிறதுக்குனே அந்த சாவித்திரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெளிவா தெரியுதுப்பா அப்படின்னு கருப்பு சொல்ல, உடனே இங்க செல்லப்பாண்டி இருந்துக்கிட்டு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? என்ன பண்ண போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தானாவே தெரியும். கடை வந்தா தானே இந்த விருந்து ஏற்பாடெல்லாம் அங்க தயாராகும். கடை வராம விட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும்? ஆமா, கடை வண்டி வரப்போறத அதுக்குள்ள நான் போய் தடுத்து நிறுத்த போறேன். எப்படியாவது அந்த வண்டி இந்த கோவிலுக்கு வர விடாம தடுத்தாதான் இந்த விருந்து ஏற்பாடு நடக்காது அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, நல்ல ஐடியாப்பா, நானும் வேணா கூட சேர்ந்துக்கிறேன். நாம 2 பேரும் சேர்ந்து அந்த வண்டி இந்த கோவிலுக்கு வர விடாம பண்ணுவோம். வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியும் கருப்புமே சேர்ந்து போய் அங்க வர கடை வண்டியையும் மடக்கி ஏதேதோ சமாளிச்சு பிடிச்சும் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கடை வண்டி வராததுன்னு நினைச்சு இங்க கடுப்பான ராஜாங்கமுமே சாவித்திரி கிட்ட, ஏ சாவித்திரி, இன்னும் எம்புட்டு நேரம் தான் நாங்கள் இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கிறது. எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? இதெல்லாம் நீ முன்னாடியே ஏற்பாடு பண்ண மாட்டியா? உன்னை நம்பி தானே நானும் எந்த ஏற்பாடும் பண்ணாம விட்டேன். இப்போ என்னமோ வண்டி வரல அது வரலன்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணே, நான் என்னென்ன பண்ணட்டும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோனை அட்டன் பண்ணி இதோ வரேன் அதோ வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்போ ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். என்னது, ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானா? இங்க பாரு, கூட்டம்லாம் ஒருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ராஜாங்கம் கோபத்தோட பேச, அங்க இருந்த அப்பத்தாவுமே, அடியே மூளை கெட்டவளே, உனக்கு மூளை இருக்குதா இல்லையா? ஏன் உன்னால முடியாதுன்னு முன்னாடியே சேதுக்கிட்ட சொல்லியிருந்தா கூட ஏதாவது கடாவை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். என்னமோ இப்போ கடைசி நேரத்துல வந்து ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ற. சாவித்ரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கறத இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் சித்ராவும் இங்க சந்தோஷத்தோட, அம்மா என்னம்மா இது? அந்த தமிழ்ச்செல்விய அத்தை எப்படியாவது தோக்கடிக்கலான்னு இந்த கடா விருந்த ஏற்பாடு பண்ணிச்சு. கடைசியில பார்த்தா இந்த அம்மா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சித்ரா ரொம்ப கிண்டல் பண்ணி பேச, உடனே அங்க இருந்த ஈஸ்வரியுமே, அடியே அதுதாண்டி எனக்குமே சிரிப்பா இருக்கு. என்னடி இது கூத்தா இருக்குது? என்னமோ எப்படியாவது அந்த மொய் விருந்த நான் நடத்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளை இங்க வரவேற்றுச்சே, கடைசியில பார்த்தா இங்க கடா வண்டியே வராம காரி முஞ்ச பழப்பெல்லாம் இருக்கு. படட்டும், யார் ஜெயிச்சு வர போறாங்கன்னு நாம இங்கிருந்து பார்ப்போம் அப்படின்னு ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க கூட்டம் ஒருத்தரா வர ஆரம்பிக்க, அந்த கூட்டத்துல இருந்தவரோ, ஐயா என்னங்க ஐயா, கூட்டம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் நீங்க சாப்பாடு ரெடி பண்ணாம இருக்க மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணுது அப்படின்னு கேட்க, உடனே சாவித்ரி, யோ கொஞ்ச நேரம் இரியா, இப்போதான் கடா வண்டி வந்துகிட்டு இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? இவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு. பாவம் ஜனெல்லாம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போகலான்னு வந்திருக்காங்க. நீங்கள் என்னடானா இன்னும் எதையும் ஏற்பாடு பண்ணாமல் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு வந்த கூட்டம் எல்லாமே இங்கே ராஜாங்கத்தையும் சாவித்திரியையும் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்கே கருப்பு கிட்ட செல்லப்பாண்டி, ஏ கருப்பு, இங்கே பாரு, இந்த கடை வண்டிக்காரனை இங்கேயே பிடிச்சி வை. நான் சொல்கிற வரைக்கும் இவனை எங்கேயும் விட்டுடக்கூடாது. அங்கே என்ன கூத்து நடக்குதோ அதை பார்த்துட்டு நான் அந்த கூட்டத்தெல்லாம் எப்படியாவது தமிழ்ச்செல்வி விருந்துல அனுப்பி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன செல்லப்பாண்டி நேரா இங்க கோவிலுக்கும் வராரு. கோவிலுக்கு வந்த செல்லப்பாண்டியோ அங்க எல்லாருமே கூட்டத்தோட எல்லாரும் அங்க சாவித்திரி கிட்டையும் ராஜாங்கத்துக்கிட்டையும் கத்த ஆரம்பிக்க, உடனே இங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த செல்லப்பாண்டியோ, ஐயா ஊர் மக்களே, ஏன் உங்களுக்கெல்லாம் கடா விருந்து மட்டும்தான் நீங்க சாப்பிடுவீங்களா என்ன? அங்க பாருங்க, மணக்க மணக்க அட பாயாசம் சாம்பாரோட
நல்ல அருமையான ருசியான சாப்பாடு அங்க தமிழ்ச்செல்வி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு என்னமோ கடா தான் கறி தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே இருந்தா எப்படி? இன்னமும் அவங்க கறி வந்து சமைச்ச பாடு கிடையாது. ஆனா உங்களோட வயிறு இன்னும் காலியா தானே இருக்கு. இங்க பாருங்க, நமக்கு எந்த சாப்பாடு சாப்பிட்றோன்னு முக்கியம் இல்லை, வயிறார சாப்பிட்றோமான்றது தான் முக்கியம். எதுக்காக பசியோட இங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? இனிமேலும் இவங்க ரெடி பண்ற மாதிரி தெரியல. தாராளமா போய் நீ தமிழ்ச்செல்வியோட விருந்துல மனசார கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச மொய்ய கொடுங்க. அந்த விருந்துல கறி இல்லைனாலும் அன்பு பாசம்னு எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல, அங்க இருந்த ஊர் மக்களுமே நீ சொன்னது சரிதான் செல்லப்பாண்டி, நாங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டோம். கறிக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து எவ்வளோ நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். எங்க எல்லாருக்கும் பசிக்குது, நாங்க வயிறார சாப்பிட்டா போதும். நீங்க எல்லாரும் வாங்க, நாம தமிழ்ச்செல்வியோட விருந்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே கிளம்பி நேரா தமிழ்ச்செல்வியோட விருந்துக்கும் போறாங்க. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இலை போட்டுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியோ அங்க மக்கள் வர்றதை பார்த்ததும், அம்மா அம்மா சீக்கிரம் எழுந்துரு, எல்லா கூட்டமும் இங்க தான் வருது. அடியே தமிழ், ஆமாண்டி, பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ கூட்டமும் இங்க வர ஆரம்பிச்சிருக்கு, இந்த கருப்பு எங்க போனா அப்படின்னு புலம்பிக்கிட்டே வசந்தியுமே வந்த எல்லாருக்குமே மனசார சாப்பாடும் பரிமாற அங்க இருந்த தமிழ்ச்செல்விக்குமே அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. என்னோட மொய் விருந்துல கலந்துக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களால முடிஞ்சதை ₹1 சரி, ₹1000 சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பணத்தை தாராளமா நீங்க எனக்கு பரிசா கொடுத்துட்டு போலாம். எனக்கு அது படிப்பு செலவுக்கு ரொம்பவுமே முக்கியமா இருக்கும். இப்போ நீங்க சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, அங்க பாசத்தோட தமிழ்ச்செல்வி சொன்னதை பார்த்த மக்களுமே சந்தோஷத்தோட சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்த கூட்டம் எல்லாம் அங்க தமிழ்ச்செல்வியோட விருந்துக்கு போனதை பார்த்ததுமே அங்க இருந்த ராஜாங்கம், இதை விட அசிங்கம் நமக்கு எதுவுமே கிடையாது. பாரு, உன்னால ஊர் மக்கள் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னதுதான் மிச்சம். உடனே ஈஸ்வரியுமே இதுதான் சாக்குன்னு, ஏன் அத்தாச்சி முன்னாடியே இதெல்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க கூடாதா? பாருங்க, உங்களால ராஜாங்க மாமால இருந்து நாங்க எல்லாருமே அந்த தமிழ்ச்செல்வி முன்னாடி அவமானப்பட்டு தான் நின்னுக்கிட்டு இருக்கோம். மதனி, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தி பேசாதீங்க. உடனே அப்பத்தாவுமே, ஏய் வாய மூடு சாவித்ரி, என்னமோ ராஜாங்கத்துக்கு அடிபட்டதுனால நான் வேண்டிக்கிட்டேன், அது பண்ணிக்கிட்டேன், இது பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப பெருமை பண்ணியே, கடைசியில் உன் லட்சணம் இதுதானா? ஊர் மக்கள் முன்னாடி நாங்களும் நம்ம குடும்பமும் அசிங்கப்பட்டு நிற்கிறது தான் மிச்சம். பேசாம என் கண்ணு முன்னாடி முழிக்காத போ அப்படிக்கா அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, சாவித்திரியும் தாமரையும் அவமானம் தாங்க முடியாம ஒரு பக்கமா வந்து நிக்க அங்க செல்லப்பாண்டியுமே வராரு. சாவித்திரி அம்மா, ரொம்ப அசிங்கப்பட்டு கூனி குறுங்கி நின்றுகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என் பொண்ணையே தோக்கடிக்கணும், எப்படியாவது ஊர் மக்களை கறி விருந்து சாப்பிட வைக்கணும்னு நினைச்சிங்க போல. இப்போ எதுவுமே நடக்கலையா? இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மக தமிழ்ச்செல்வி எப்படி எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிக்க போறா பாருங்க. அவளை ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்பட நான் விட்டுடுவேனா? ஏன்னா அவ என்னோட மக, என் மக தமிழ்ச்செல்வி அப்படின்னு பெருமையோட செல்லப்பாண்டி சொல்ல, யோ இங்க இருந்து போயா, தேவையில்லாத, நானே இங்க கடுப்புல இருக்கேன், அப்புறம் வந்த கோவத்துக்கு ஏதாவது சொல்லிட போறேன். எரியட்டும், தாராளமா வயிறு எரியட்டும், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா என் பொண்ணு இதுல ஜெயிச்சு காட்டுவா அப்படின்னு செல்லப்பாண்டியுமே இங்க சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்த ஊர் மக்கள் எல்லாருமே தமிழ்ச்செல்வியோட சாப்பாட்டையும் சாப்பிட்டு வயிறார அங்க மனசாரையும் பணத்தையும் வைக்க, தமிழ்ச்செல்வி கொஞ்ச நேரத்துல எல்லா இலையும் எடுக்க அந்த இலைக்கடியில அம்புட்டு பணங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அம்மா, என்னம்மா இது, ஒரு இலையிலையும் கத்த கத்தையா நோட்டா இருக்கு. அப்போ கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்வி ஜெயிச்சிடுவாளாமா? அடியே, எனக்குமே அதை தாண்டி பார்க்கும்போது அப்படி வயிறெல்லாம் எரியுது. அவளை தோக்கடிக்கணும்னா நானும் இந்த கடா விருந்து ஏற்பாடு பண்ணேன். கடைசியில பார்த்தா அவ ஜெயிச்சிட்டா. எனக்கு அப்படியே அவளை கொன்னு போட்டுடலாம் போல இருக்கு. ஆமா, அவ காலையிலேயே என்னை கையை நீட்டி அடிச்சா, அப்பயே உன்னால எதுவும் பண்ண முடியல. இப்போ நீ என்ன பண்ணிடுவ? பேசாம அமைதியா இரு, எப்ப பாரு நம்ம மொக்க வாங்குறதே வேலையை போச்சு அப்படின்னு தாமரையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி நடத்தின மொய் விருந்து எல்லாமே முடிய அங்க இருந்த பணம் எல்லாத்தையுமே தமிழ்ச்செல்வியும் எண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நாம நினைச்சதை விட அதிகமாவே நம்ம கையில பணம் சேர்ந்துருக்குமா? பாருமா, எம்புட்டு பணம் பாரு. என்னமோ சொன்ன, கடவுள் இல்ல அது இல்லைன்னு பாரு, எனக்காக அந்த சாமி வந்து உதவி இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட தமிழ்ச்செல்வி சொல்ல, வசந்தியுமே, அடியே தமிழ், நான் கூட இம்புட்டு பணம் வரும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. சரி வா, நாம கிளம்பலாம். அம்மா, எதுக்குமா கிளம்பணும்? கொஞ்ச நேரம் இரு. யாரெல்லாம்
யாரு முன்னாடி நான் தோக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நான் பேச வேண்டியது இருக்கு. இரு, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட பணத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா ராஜாங்கம், சாவித்திரி, சேதுன்னு எல்லார் முன்னாடியும் போய் நின்று கோபமா பார்க்க அங்க இருந்த சேதுவோ, ஏய் எதுக்காக இப்போ இங்க வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா மரியாதையா போயிடு அப்படின்னு சேது சொல்ல, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிங்களே, நான் எல்லார் முன்னாடியும் தோத்து கூனி குறுகி நிப்பன்னு நினைச்சிங்களே, அதனால தானே இந்த கடை விருந்தை நீங்க ஏற்பாடு பண்ணீங்க. பாத்தீங்கல்ல, உங்களை எல்லாரையும் தோக்கடிச்சு நான் இந்த மொய் விருந்துல ஜெயிச்சு காட்டிட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே அங்க இருந்த ஈஸ்வரியோ, என்ன தமிழ் சொல்ற, நாங்க ஒன்னும் உன்னோட மொய் விருந்தை கெடுக்கணும்லாம் இந்த ஏற்பாடை பண்ணல. இதோ சாவித்திரி அத்தாச்சி தான் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, வேண்டிக்கிட்டேன், கடா விருந்து ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால தான் நாங்களும் சரின்னு தலையாட்டிக்கிட்டு பின்னாடி வந்தோம். கடைசியில் இங்கே வந்து பார்த்தா நீ மொய் விருந்து நடத்திக்கிட்டு இருக்க. எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் இதை பண்ணியே இருக்க மாட்டோம் அப்படின்னு ஈஸ்வரியோ அங்கே இருந்த எல்லாத்தையும் போட்டு உடைக்க, எனக்கு தெரியும் இந்த கேடு கெட்ட கேவலமான வேலையை நீங்க தான் பாப்பீங்கன்னு அப்படின்னு சாவித்திரியை பார்த்து ரொம்ப கோவத்தோட தமிழ்ச்செல்வி பேச, உடனே அங்கே இருந்த சேதுவுமே, இங்க பாரு, என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. இங்க இருந்து தூரப்போ. போறேன், உடனே போறேன். ஏன்னா உங்க முகத்துல நான் முழிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. என்னை தோக்கடிக்கணும்னு நினைச்ச உங்க முன்னாடி நான் ஜெயிச்சு வருவேன். என்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு கழுத்தறுத்தீங்கல்ல, உங்க எல்லார் முன்னாடியும் நான் டாக்டர் ஆகி காட்டுவேன். என் வயிற்றுல வளர்ற குழந்தை உங்களோட இதுதானு நான் நிரூபிச்சு காட்டுவேன். இது எல்லாத்துக்கும் நான் சவால் விடுறேன் அப்படின்னு சொன்ன தமிழ்ச்செல்வியோ சவால் விட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மோகனாவுமே இங்க ராஜாங்கத்துக்கிட்ட, என்னங்க பாருங்க, தமிழ்ச்செல்வி எவ்வளோ கோவப்பட்டு போறா, அவளை எப்படியாவது கூப்பிடுங்க, சேதுவோட சேர்த்து வைங்க. என்ன மோகனா, என்ன பேசுற, எல்லார் முன்னாடியும் என்னை எப்படி அவமானப்படுத்திட்டு போறா பாரு. இவெல்லாம் மருமகனு இன்னொரு தடவை சொல்லவே சொல்லாத. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான், சேது எப்ப யாரை கல்யாணம் பண்ணணும், யாரை ஏத்துக்கணும்னு சொல்றானோ அதுபடிதான் இந்த வீட்டில் எல்லாமே நடக்கும். அதுதான் என்னோட முடிவு. இல்லைங்க, இந்த விருந்தில் கூட ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. ஈஸ்வரி சொன்ன மாதிரி சாவித்திரி தான் மொய் விருந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கடை விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏ சாவித்திரி, உண்மையை சொல்லு, அதுதான் காரணமா அப்படின்னு மோகனா கேட்க, ஐயோ மதனி, என்ன மதனி பேசுறீங்க, அப்பேற்பட்டவளா நானு, இல்லவே இல்லை. என் அண்ணனுக்கு உடம்பு சரியாகணும், அவர் நல்லபடியா திரும்ப மீண்டு வந்தாருன்னா நான் கடா வெட்டுறேன்னு வேண்டியிருந்தேன். அதை தான் நான் இப்போ நிறைவேற்றலான்னு பார்த்தேன். யார் கண்ணு பட்டுச்சோ இந்த கறி விருந்து நடக்காமையே போயிடுச்சு. எல்லார் முன்னாடியும் நானும் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன். அண்ணே சாரிண்ணே அப்படின்னு சாவித்திரி ரொம்பவுமே நடிக்க, அங்க இருந்த ராஜாங்கமே ரொம்ப கோபத்தோட, எல்லாரும் கிளம்புங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கும் போறாரு.